தலைவர் மட்டும் பேசுறாரு, இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாடி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படியே கேட்டு இருக்கிறதுக்கு எங்களால பார்த்தவங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறது ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்வம் ஒரு நிமிஷம். முதல்ல அவரு வந்து சரியா நடந்துக்கணும் பாருங்க. உங்களோட கடமை என்ன? அவரு இப்படி காட்டிட்டு இன்னைக்கு பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடை இல்லைன்னு அன்னைக்கு நம்ம முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க வேலையில அதை வந்து திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவரு ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லிருக்கணும்? கொஞ்சம் நீ தள்ளிடுங்க. நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு அவரோட முகத்தை பார்த்து உங்க பேரு சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன் உன்னை தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்ல, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் உன்னை நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்னும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்னும் அரசர் அல்ல. நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல. புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமாய்க்கு. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரணும். உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன், வேற விவகாரத்துல. அது எங்களுக்கு தேவையில்லை. ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? செல்வ இது என்ன பதில்? அவர் சொல்ற பதில் 3 லட்சம் நீங்களே இருந்தீங்க சார்.